ஐயா மோடி அவர்களோட 12 வருஷம் ஆட்சி காலத்துல முதல் முறையா ஒரு மசோதா தோல்வி அடைஞ்சிருக்குங்க. அதுக்கு யாரு காரணம்? ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தாங்க காரணம். அவரு தாங்க இந்தியாவுக்கே வழிகாட்டியா இருக்காரு. இந்தியாவுக்கே வழிகாட்டியா இருக்க ஒருத்தர் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருந்தா தாங்க தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நடக்க முடியும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். நாங்க எதுக்காக பாட்டு போட்டிருக்கோம்? தமிழ்நாடு உண்மையிலேயே வெல்லணும்னா ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தாங்க தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி திமுக சொல்றாங்க. தமிழ்நாட்டின் மண் காக்க, தமிழ்நாட்டின் மானம் காக்க, தமிழ் மொழி காக்க யாருங்க முதலமைச்சர் ஆகணும்? ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர் ஆகணும். சரி, ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு இவ்வளவு காரணம் இருக்கு. ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2026 தமிழ்நாட்டோட முதலமைச்சரா ஏன் வரக்கூடாது? ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி திமுக காரங்க எல்லாரும் சொல்றாங்க. நான் ஒரு சில காரணங்களை சொல்ல ட்ரை பண்றேன். ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2026 ஏன் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகக்கூடாது? ஏன்னா தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு சரியில்லை. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனம் வருது. அது விமர்சனமா மட்டும் இல்லாம 2 வயசு குழந்தைக்கும் பிரச்சனை, 60 வயசு பாட்டிக்கும் பிரச்சனைனா என்னதான் பண்றது? முன்னாடியே சொன்ன மாதிரி அறிவிச்ச பல திட்டங்களை நிறைவேற்றல. திருமாவளவனோட விசிகாவுக்கு 8 சீட்டு, தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்தா ஒரே காரணத்துக்காக ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2026 தமிழ்நாட்டோட முதலமைச்சரா கண்டிப்பா வரக்கூடாது. ஒரு சிலர் சொல்றாங்க தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்தது ராஜதந்திர முடிவு அப்படின்னு சொல்லி. அந்த முடிவு ராஜதந்திரமா கூட இருக்கலாம். ஆனா யாருக்கு நம்ம உண்மையா இருக்கணும்? நமக்கு யார் உண்மையா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் உண்மையா இருக்கணும். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு 2019 நாடாளுமன்ற தேர்தலை தொடங்கி இப்போ வரைக்கும் பல வருஷமா உண்மையா இருந்தாரு. அவருக்கு 8 சீட்டு, நேற்று தேமுதிகவுக்கு 10 சீட்டு. இந்த காரணத்துக்காகவே ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா கண்டிப்பா கூடாது. கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் சொல்லி 5 வருஷம் ஆட்சி பண்ணி 5 லட்சம் கோடி கடன் வாங்கின ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் தமிழ்நாடோட முதலமைச்சர் ஆனா 5 லட்சம் பிளஸ் 5 லட்சம் ஏற்கனவே 10 லட்சம் கோடி. இன்னும் ஒரு 5 வருஷம் வாய்ப்பு கொடுத்தா அந்த 10 லட்சம் 15 லட்சம் ஆனா பரவாயில்ல. நம்மால 100 லட்சம் கோடி ஆகிட்டா என்ன பண்றது? அதனால ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2026 தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகக்கூடாது. அதிமுக ஆட்சியில காவல் நிலைய மரணங்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஆனா அவரோட ஆட்சியில அதை விட அதிகமா இருந்தது. அதனால ஸ்டாலின் அவர்கள் 2026 முதலமைச்சர் ஆகக்கூடாது. அதிமுக ஆட்சியில கொரோனா டைம்ல டாஸ்மாக திறந்தப்ப போராட்டம் பண்ண ஐயா ஸ்டாலின் அவரோட ஆட்சியில அவரே டாஸ்மாக திறந்தாரு. அதனால ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகக்கூடாது.